ஹலோ, வெல்கம் டு vlogs of Loki. எக்லெஸ் ஐ ப்ரோட்டீன் மயோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1/2 லிட்டர் பாலை நான் வந்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா கொதிக்க வைக்க போறேன். இந்த பபிள்ஸ் அந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிட்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலை திரிய வைக்கிறதுக்கு தான் லெமன் சேர்க்கிறோம். வினிகர் சேர்த்தாலுமே வந்துட்டு பால் நல்லா திரியும். நல்லா ஸ்டர் பண்ணி விடலாம். அது வந்துட்டு நல்லா திரிய ஆரம்பிக்கும். அப்போதான் உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட லெமன் சேர்த்து திரிய வச்சுக்கலாம். நல்லா தண்ணியாக பிளெயினாக ஆகுற வரைக்கும் நம்ம இது பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீர் செய்கிற ப்ராசஸ் தான். இந்த திரிய வச்சோம்னா அந்த பன்னீரை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸாக நான் கொஞ்சம் முந்திரியும் ஊற வச்சுருந்தேன் சுத்தண்ணியில். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த முந்திரியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 4 பீஸ் பெப்பர். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் அப்படியே ஒரு எக்ல செஞ்ச மயோனஸ் மாதிரியே இருக்கும். இதில் நம்ம பால் திரிய வச்சுக்கும் போது தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை சேர்த்துட்டு இந்த மயோ கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், மயோ ரெடி. உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் ஆக்சுவலாக எக்ல செஞ்ச மயோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆயில் சேர்க்கல எதுவுமே இல்லை. ஐ ப்ரோட்டீன் வேறு இது. நான் யூஸ்வலாக இதை சாலட்ஸ்க்கோ இல்லை சாண்ட்விச்க்கோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.